சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என சொல்லப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஜயை சந்தித்து வாழ்த்து தெரிவித்ததாக தற்போது செய்தி வெளியாகியிருக்கு. ஏன் சூப்பர் ஸ்டார் போய் விஜயை சந்திக்கணும்? அவர் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்? விஜயை சம்பிரதாயமாக போய் சந்திக்கிறது எனக்கு பிடிக்கலை, மேலும் அப்படி சந்தித்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் விஜய்க்கு டைம் கொடுங்க, 2 வருஷம் டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாட்சியை கொடுப்பார். மேலும் விஜய் மீது எனக்கு எந்த பொறாமையும் கிடையாது. விஜய் எனக்கு பையன் மாதிரி. அவரை பார்த்து நான் ஏன் பொறாமைப்படணும்? அவர் முதலமைச்சர் ஆனார், தமிழ்நாட்டை நல்லா ஆழ்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நானும் 2001 நின்று இருந்தேன்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஆயிருப்பேன், 100% முதலமைச்சர் ஆயிருப்பேன். அதில் எந்த சந்தேகமே இல்லை என ரஜினி கூறியிருந்தார். இந்த நிலையில் ஏன் விஜயை ரஜினி நேரில் சென்று சந்தித்தார்? அதாவது தமிழ்நாடு திரைப்படத்திற்கு தற்போது விஜய் ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருந்தார். இனி வரும் நாட்களில் ஒரு படம் வெளியாக வருகிறது என்றால் தொடர்ந்து 7 நாட்களுக்கு 5 ஷோ ஓட்டிக்கொள்ளலாம். அதாவது காலை 9 மணி ஷோ, அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு தகுந்த மாதிரி 7 மணி ஷோ போன்ற ஷோக்களை வைத்து கொள்ளலாம். அப்போது 7 மணி ஷோ உறுதி என தெரிய வந்துவிட்டது. இதனால் திரைப்படம் எடுக்கும் விநியோகிஸ்தர்களும் சரி, அதை திரையில் போடும் திரைத்துறையும் சரி, இனி மிகவும் லாபகரமான விஷயமாக பார்க்கப்படுது. இதனால தான் ரஜினிக்கு விஜய் செய்த இந்த விஷயம் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இதனால் விஜயை நேரில் சந்தித்த ரஜினி, நீங்கள் திரைத்துறைக்கு திரைப்படத்தை போட்டுக்கொள்ள 5 ஷோக்களை அனுமதிச்சிருக்கீங்க, இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் நல்லாட்சி கொடுப்பீங்க நான் நம்பினது நான் வீண் போகலை. தமிழ்நாடு திரைப்படத்தை நீங்கள் முன்னேற்றுறீங்க. அதே போல் திரைப்பட சங்கத்துக்கான கட்டிடத்தை கட்டுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அந்த கட்டிடத்தை கட்டிட்டாங்கன்னா பல கலைஞர்கள், பல்வேறு திரைத்துறையை சார்ந்தவங்க பயன்பெறுவாங்க. மேலும் தமிழ்நாடு எங்கேயோ வளர்ச்சி பெற்றுவிடும். அதே போல் அனைத்து துறைகளுக்கும் நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யணும். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அறிவித்து தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டும் என ரஜினி கோரிக்கை வைத்ததாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.